ஹாய். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். இப்போ என்னென்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து ஆடியோ இருக்காது. ஆக்சுவலாக நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணேங்க, ஆனால் ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. அது ஏதோ மைக் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். 22 நேரமாக ஆமாம் 22 மினிட் உட்காந்து நான் பேசினேன், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் நிறையா. பட் மிஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் எனக்கு அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு இதாகிடுச்சு. ஸோ அதான் சரி இதாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், வேஸ்ட்டாக வேண்டாம். சரி, இப்போ இதில் வந்து சிம்பிளாக ஒரு என்னன்னு சொல்லிவிட்டு நான் அப்புறம் முக்கியமாக ரியாக்டு பற்றி நான் சொல்லணும்னு இந்த வீடியோவில் இருக்கேன். சரியா, ஜஸ்ட் ஸ்மால் பேசிக். ஓகே, ஐ மீன் ஃபஸ்ட்டு எதுக்கு ரியாக்டுன்னு நம்ம படிக்கிறோம்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே ஓகே ஃபஸ்ட் இந்த இதை மட்டும் சொல்கிறத. இப்போ இதில் என்னன்னா, இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த வீடியோ ஐ மீன் பார்த்துருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுன்னு வச்சுட்டு அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை வந்து இங்கே பண்ணியிருக்கிறேன், ஒரு ஆறு பேர். சரியா, ஸோ அது என்ன பண்ணியிருக்கேன் நல்லா கவனிங்க. ஃபங்க்ஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஃபங்க்ஷனில் வந்து இந்த மாதிரி லூப், அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் நீங்கள் கொஞ்சம் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா புரியும். லூப்பு, இந்த ஃபார் லூப்பு, அப்புறம் இந்த வேரியபிள் ஃபங்க்ஷனை பற்றியும் பேசியிருந்தேன். அப்புறம் இந்த டேக்கு, இதை பற்றி எல்லாத்தையும் நீங்கள் இது கொஞ்சம் நல்லா புரியும். ஓகே, ஜஸ்ட் நம்ம அந்த லிஸ்ட்டுங்கிற அந்த எலமெண்ட் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணிட்டோன்னா, ஒரு 6 இது வந்து 6 இருக்கு. அப்போ 6 பேராகிராஃப் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த பேராகிராஃபில் இந்த நேம் கொடுத்துருக்குறேன். சரியா, பிடெக். ஓகேவா, பேராகிராஃப். ஸோ இது க்ரியேட் பண்ணி அந்த நேம் கொடுத்துட்டு இன்னர் HTML கொடுத்துட்டு அப்பன் பண்ணிட்டேன். அப்பன்னா அது ஆட் ஆயிடும். எங்கன்னா இந்த டிவ்ங்கிற அந்த இதுக்குள்ளே போய் ஆட் ஆயிடும். ஓகேவா, அந்த லூப் ஃபங்க்ஷனை இதில் நான் க்ரியேட் பண்ணிட்டு இங்கே கால் பண்ணிவிட்டேன். ஓகே, இவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்க்கணும், எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஏதோ கொஞ்சமாவது புரியும். ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து ரியாக்ட், நம்ம ரியாக்ட் போகலாம். ஸோ ரியாக்ட்னா என்ன? ஃபஸ்ட்டு நார்மலாக ஜாவா ஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ், HTML நான் ஃபுல்லாக டெப்த்தாக போகலை. சடனாக ஏன் ரியாக்ட் நான் வந்துட்டேன்னா, அதாவது ரியாக்ட் வந்து ஓரளவு ஒரு முக்கால்வாசி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட், சிஎஸ், HTML இருந்து. நார்மலாக ஒரு வெப்சைட் பண்ண போகிறீங்க சம்திங்னா உங்களுக்கு ரியாக்ட் தான் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி வச்சுலாம் நீங்கள் போடணும்னா டைம் வேஸ்ட்டு, நிறையா மேனேஜ்மெண்ட்லாம் கஷ்டமாக இருக்கும். கோடிங் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஒரு வெப்சைட் பண்ணுறது. ஓகே ஓகே ஸோ ரியாக்ட் ஃபஸ்ட்டு. ரியாக்ட் வந்து ஃபேமஸ். ஏன் அது ஃபேமஸ்? அதுனா முக்கியமாக அது வந்து நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறது, ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்குது. அதை அந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக லைப்ரரின்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக நார்மலாக அது ஃப்ரேம் ஒர்க்கும் கூட. ஓகே, ஃப்ரேம் ஒர்க் கூட சொல்லலாம். ஓகே, இப்போ என்னென்னா ரியாக்டுக்கும் லைப்ரரிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு நம்ம வெப்சைட் பண்ணலாம், ரியாக்ட் வச்சு பண்ணலாம். ஓகேவா, நம்ம ஏன் ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணலை? ரியாக்டுக்கு மெயினாக நிறைய பேர் இப்போ ஃபுல்லாக ரியாக்ட் தான் பண்ணுறாங்க. ரியாக்ட் நெக்ஸ்ட் ஜேன்னு சொல்லுவாங்க, ஆனால் ரியாக்ட் நெக்ஸ்ட் ஜேஸ் ரியாக்டும் ஒன்று தான், கோடு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ரியாக்ட் நல்லா படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ரியாக்ட் ஏன் ஃபேமஸும் கூட அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் பண்ணணும். வெப்சைட் பண்ணுறது எப்படி தெரியுமா? ஒரு வீடு கட்டுற மாதிரி தாங்க. வீடுக்கு ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் போடுறது, அப்புறம் இந்த சல்லி, செங்கல் அந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி நீட்டாக கட்டுறது தான். கரெக்டாக? ஸோ அதுதான் இங்கே ஃபுல்லாக நடக்குது. அப்படி தானே வெப்சைட்டும் கிட்டத்தட்ட அப்படி தான். உள்ளே நம்ம ப்ராப்பராக பண்ணணும் கோடிங். ஓகேவா, சரி. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறதுன்னா கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா? நீங்கள் ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க. அந்த வீடுக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்மெண்ட் போடுறோம், அதுக்கப்புறம் ஜல்லி, செங்கல், சிமெண்ட்டு, கம்பி எல்லாம் வேணும். ஓகேவா, அது ஏற்கனவே பில்லு பண்ணி வச்சுருக்கதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீடு கட்டுவீங்களா? இல்லைன்னா நீங்களா உட்காந்து கம்பி வேணுன்னா கம்பியை மேனுஃபேக்சர் பண்ணுவீங்களா? இப்போ செங்கல்னா செங்கலை நீங்களா பண்ணி நீங்களா வீடு கட்டுவீங்களா? அப்படி பண்ண மாட்டீங்க. அப்படி தானே? நம்மளுக்கு என்னென்னா ஆல்ரெடி ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது செங்கல்னா செங்கல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம உடனே வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணி கட்டியாச்சு. ஓகேவா, ஸோ இந்த தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம்.
ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு நம்ம பண்ணுறது கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா, நீங்களா உட்காந்து செங்கல் பண்ணி, ஓகேவா, செங்கல் எடுத்துகிட்டு வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஓனாக நம்ம பண்ணி ஒன்று ஒன்றா பண்ணி நம்ம பண்ணுறது டைம் வேஸ்ட், அப்படி தானே? ஸோ அதுதான் இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு வெப்சைட் பண்ணுறது கிட்டத்தட்ட அப்படி தான். ஆனால் ரியாக்டில் எப்படின்னா நம்மளோட ஈஸியான வேலை தான். எப்படி, ஒரு செங்கல் ஆல்ரெடி இருக்குது, வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி அங்கே அவங்க அந்த மாதிரி கோடிங் வந்து பிளாக்காக கோட் பண்ணியிருக்காங்க. எது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணால் ஒரு வெப்சைட் பண்ணலாமோ அதை பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் ரியாக்ட் வந்து இதுதான் பெஸ்ட்டு. ஓகேவா, இன்னும் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. இதே மாதிரி தான் யூசர்ஸ்க்கு, ஐ மீன் ப்ரோக்ராமருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஆங்குலர் இருக்கு, விஜேஎஸ் இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட இதே வேலை தான், ஓரளவு பண்ணும். பட் இதில் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறாங்க. ஃபேமஸும் கூட, லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஓரளவு புரிஞ்சுக்கிட்டீங்களா ரியாக்டும் ஜாவா ஸ்கிரிப்ட் என்னன்னா? ஸோ சிம்பிளாக அதுதான், வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருள் ஈஸியாக பில்ட் ஆகியிருக்கும், அதை எடுத்து யூஸ் பண்ணுறது தான் ரியாக்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படி கிடையாது. ஸோ ரியாக்ட் போயிட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ ரியாக்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள், நிறைய போட்டிருப்பாங்க, ஒன்று ஒன்றா நமக்கு வந்து பார்க்க வேண்டியிருக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் பற்றி ஒரு வீடியோவில், பெரிய வீடியோவில் ஒன்று வந்து நான் வந்து போடலான்னு இருக்கேன். ஆனால் இப்போ பெரிய வீடியோவில் போடுறதுக்கு இன்னொன்னா அப்பப்போ இந்த மைக் வேற டிஸ்கனெக்ட் ஆகுது. ஏன் பிரச்சனை தெரியல, அது மேபி ஒயர்லெஸ் ஒன்று, அதனால ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா, நான் கொஞ்சம் வீடியோ வந்து அதான் கட் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நான் இதை வந்து சிம்பிளாக இப்போ ரியாக்டுக்கு இந்த கோடு என்ன நடக்குது அதுங்கிறத சிம்பிளாக நான் இப்போ சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவில் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெப்த்தாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? சரி, இப்போ ஒரு கோடு எடுத்துருக்கிறேன். இந்த கோடு ஓகேவா, இங்கே ஓப்பன் பண்ணுறேன், ஒரு கோடை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இதை பற்றி மட்டும் இப்போதைக்கு என்ன டிஃபர் இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட் இங்கே என்ன டிஃபர் இருக்குது, நம்ம ஏன் இதை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கோடே ஏதோ இம்போர்ட்டுன்னு ஏதோ போட்டு வச்சுருக்காங்களா. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம ஃபங்க்ஷன் தான். ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் இங்கேயே இருக்குது, நல்லா பாருங்கள், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, அப்படியே தான் இருக்குது. ரிட்டனும் இருக்குது. ஸோ நார்மலாக ஜாவா ஸ்கிரிப்டில் ரிட்டனும் யூஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் இது என்னது, இங்கே புதுசாக 2 போட்டிருக்காங்க, இது என்ன HTML கோடெலாம் இங்கே உள்ளே போட்டிருக்காங்களே அப்படிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கும், ஹெட்லேருந்து ஆரம்பிச்சு தான் நல்லாயிருக்கும். ஓகே, இதில் என்னன்னா ரியாக்ட்னு ஒன்று இருக்கா, நல்லா பாருங்கள். ஒரு ஃப்ரேம் ஒர்க் அவன் ரெடி பண்ணியிருக்கான், லைப்ரரின்னு கூட சொல்லலாம், லைப்ரரின்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த லைப்ரரி அவன் பண்ணியிருக்கிறாங்க, ரியாக்ட் லைப்ரரியை. அப்போ அதை வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு புரியுது மாதிரி அவங்க பண்ணணும் ஒரு நார்மலாக. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஃப்ரம், நல்லா பாருங்கள், ஃப்ரம் எங்கேருந்து, இந்த பேக்கேஜில் இருந்து இதை வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன், அதான் இந்த மீனிங். சரியா? இந்த இம்போர்ட்னு ஏன் போடுறாங்கன்னு புரியுதா? இங்கேருந்து இதை இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ ரியாக்ட்டுங்கிற ஒரு பேக்கேஜுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, யூஸ் ஸ்டேட்டு, யூஸ் எஃபெக்ட்டு, இது போக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. யூஸர் ஆஃபர், யூஸர் யூஸ் கால் பேக், யூஸ் மெமோ, நிறையா இருக்குது. ஓகே, உங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை தான் இங்கே வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க, இம்போர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இந்த சின்ன ஒரு காம்போனன்ட், ஓகே காம்போனன்ட் என்னன்னு தெரியாது, நான் சொல்கிறேன். ஸோ இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இது பண்ணலைன்னா என்ன மீனிங்கு, இது போடலைன்னா என்னது அப்படின்னா, முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை எடுத்து யூஸ் பண்ணா அது அங்கே இருக்கணும், கோடுக்குள்ளே வரணும். அது வரலைன்னா எப்படி இங்கே ஒர்க் ஆகும்? கிட்டத்தட்ட யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நினச்சிக்கோங்களேன். இப்போ நான் வந்து இது ஒரு ஃபங்க்ஷன், ஓகே, இதுக்குள்ளே நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இதை எடுத்து நான் யூஸ் பண்ணேன்னா, இது டிஃபைன் பண்ணி இருந்தால் தானே அதை எடுத்து நான் வந்து யூஸ் பண்ண முடியும். இதை நான் டிஃபைன் பண்ணாமே இந்த நேமை எடுத்து நான் கால் பண்ணால் ஒர்க் ஆகாது, அப்படி தானே? ஸோ அதுக்கு தான் இதுதான். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ்குள்ளே இந்த யூஸ் ஸ்டேட்டோட வேலை, எல்லா வேலையும் இதுக்குள்ளே இருக்குது. நான் இதை இங்கே இம்போர்ட் பண்ணாமல் இங்கேருந்து யூஸ் பண்ணால் அது என்ன பண்ணும், இப்போ யூஸ் ஸ்டேட்னா என்னன்னே தெரியாதுன்னு அது சொல்லிடும் உங்கள்கிட்ட. ஓகேவா? ஸோ நம்ம புரிய வந்து இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் இங்கே இருக்குது இல்லை, ஒரு லாஜிக்கலாக அப்படி தான் யோசிக்கணும் நம்ம எப்போவுமே. லாஜிக்கலாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கோடிங் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி.
ஒரு இஷ்யூ வந்தால் ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நான் எடுத்துட்டேன். இப்போ நான் இதை எடுத்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்தால் நம்ம நார்மலாக என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் ஒரு இதை ஓப்பன் பண்ணிட்டு டெஃபினேஷன் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? இப்போ சரி, நான் இதை பற்றி சொன்னேன், இதை பற்றின்னு சொல்லல, பட் நான் இது சொல்கிறேன். இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரியாக்ட்டுங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்கா? இது மாதிரி ரியாக்டில் டாம் கிளைண்ட் சொல்லி அது ஒரு பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜ்லேருந்து இதை எடுத்து இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கு எதுக்கு வேற பார்க்கலாம். ஓகே, சரி, இப்போ நம்ம டெஃபினேஷன் வந்து ஃபங்க்ஷன் வந்து டைமர் நம்ம ஒரு நேம் கொடுத்துட்டு நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா யூ ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒன்று இங்கே கால் பண்ணுறேன்னா, நல்லா பாருங்கள், இப்படி போட்டால் என்ன மீனிங்? கால் பண்ணுறது. ஓகேவா? அதுக்குள்ளே ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறேன், 0ன்னு ஒரு இண்டிஜர் கொடுத்துருக்கேன். இங்கேயும் ஒரு ஃபங்க்ஷன் தான் போட்டுக்கிறேன், இங்கே கால் பண்ணிட்டேன். நல்லா பாருங்கள், கால் பண்ணுறதுனா எப்படின்னா இதை அப்படியே விட்டுருங்க. நான் செலக்ட் பண்ண விட்டுட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் எஃபெக்டையும் கால் பண்ணியிருக்கேன்னா அதுக்குள்ளே ஒன்று அனுப்பியிருக்கேன்னா அது என்னது அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஆரோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. நல்லா பாருங்கள், கலிப்ரேஸ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கா? அதே மாதிரி இங்கே ஃபங்க்ஷன் ரவுண்டு பண்ணி போட்டிருக்காங்க, நேம் கொடுக்கல. ஓகேவா? நேம் கொடுக்காம ஜஸ்ட் இதை அப்படி கால் பண்ணலாம், இது மாதிரி அனுப்பி விடலாம். ஓகேவா? அப்போ இப்போ என்னங்க நடக்குன்னா இங்கே நல்லா பாருங்கள், யூஸ் ஸ்டேட்டில் இண்டிஜர் அனுப்பியிருக்கோம், அதே மாதிரி யூஸ் எஃபெக்ட்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் அனுப்பியிருக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த யூஸ் எஃபெக்டோட என்ன வேலை இருக்கும் அது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். இப்போ யூ ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நீங்கள் பண்ணதும் இந்த ரைட்டில் உள்ள டேட்டா இங்கே லெஃப்ட்டுக்கு வரும். அப்படி தானே? மீனிங் என்னன்னா இந்த ஈக்குவலோட வேலையே அதான். ஸோ இங்கே என்ன பண்ணு, இங்கே ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு ஒரு டேட்டா தருது. சரியா? அது கான்ஸ்டண்ட்டாக நம்ம வச்சுக்கிட்டோம். இதை வந்து நம்ம மாடிஃபை பண்ண முடியாது, அதனால கான்ஸ்டண்ட்டில் தான் போடுறோம். ஓகேவா? ஸோ இதை போட்டு இதில் என்னன்னா ஃபஸ்ட்டுங்கிறது ஒரு வேரியபிள், இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை வேல்யூவை அப்டேட் பண்ணணும். அதாவது இந்த கவுண்டுங்கிறது ஒரு வேரியபிளா, இந்த வேரியபிளை வந்து அப்டேட் பண்ணணும்னா இந்த செட் கவுண்டுக்கு வந்து நம்ம அனுப்புனாதான் இங்கே அப்டேட் ஆகும். ஓகேவா? அதுதான் இங்கே கான்செப்ட். இந்த கான்செப்டுக்கு தான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னொன்று எதுக்கு அப்போ யூ ஸ்டேட்டு தான் நம்ம யூஸ் பண்ண, வேறு வேலை இல்லையா அப்படின்னா யூ ஸ்டேட்டு முக்கியமாக இன்னொரு வேலையும் பண்ணுது, அதையும் நான் சொல்கிறேன். இப்போ என்னன்னா இங்கே வந்து கவுண்ட் இருக்கா, அந்த கவுண்ட் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதை H1 அப்படின்னு சொல்லி இந்த இதுக்குள்ளே போட்டு சொல்லுங்க. இங்கே ரைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டேட்டா அப்டேட் ஆகிட்டே இருக்கா, ஒன்றா கூடிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ என்னன்னா ஐ ஹவ் ரெண்டட் இந்த கவுண்ட்டுங்கிறத, அதாவது இங்கே தான் இந்த வேரியபிள், அதாவது இந்த வேல்யூ வந்து மாறிக்கிட்டு இருக்கு, அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு மற்ற பக்கம் இந்த டெக்ஸ்ட்டு போட்டாங்க. இப்போ இங்கே வந்து நீங்கள் ஒன்று அப்டேட் ஆகுது, இங்கே வருமா, அந்த மாதிரி கான்செப்ட் போட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா கவுண்டில் ஃபஸ்ட்டு 0 இருக்கும். ஏன் இங்கே 0 இருக்குன்னா இங்கே ஃபஸ்ட்டே நம்ம அங்கே அனுப்பிட்டோம். நீங்கள் இதான் இன்ஸ்லைஸ் பண்ணுற இடம். இதுக்குள்ளே நீங்கள் என்ன டேட்டா போடுறீங்களோ அது ஃபஸ்ட்டு இங்கே இன்ஸ்லைஸ் ஆகும். அது ஆப்ஜெக்டாக இருக்கலாம், வேரியபிள், இது ஒரு டேட்டா ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இதனால இங்கே வந்துடும். செட் கவுண்ட் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன், அது இங்கே ப்ராசஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இப்போ இந்த கவுண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன்னா இப்போ செட் கவுண்டை வந்து ஒரு வேல்யூ வந்து நான் இப்போ வந்து 0லேருந்து 1 நான் மாற்றினோம்னா இந்த கவுண்டில் வந்து அப்படியே இங்கே ரன் ஆகி மறுபடியும் இந்த இடத்துக்கு கவுண்டோட வேல்யூ மாறிடும். சரியா? யூ ஸ்டேட்டில் இது நடக்கும். வேறு வேரியபிள்னா இது எல்லா பக்கமும் ஃபுல்லாக இது அப்டேட் ஆகாது. இந்த செட் கவுண்ட்டு வேல்யூ வச்சு நம்ம அப்டேட் பண்ணும்போது இந்த என்ன ஆகும்னா இது ஃபுல்லாக அப்படியே கால் ஆகும் மறுபடியும். அப்போ இந்த டேட்டா அங்கே மாறும். இங்கே அப்படி தான் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ எந்த இடத்துல செட் கவுண்டோட வேல்யூவை மாற்றிக்கிட்டே இருக்காங்க, அதாவது கவுண்டோட வேல்யூ எப்படி மாற்றுறாங்க செட் கவுண்டை வச்சு, அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. இங்கே என்ன நடக்குன்னா இங்கே ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் போயிருக்காங்களா, கால் பேக் ஃபங்க்ஷனுங்கிறது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை உள்ளே அனுப்பியிருக்கிறோம். சரியா? கால் பேக் ஃபங்க்ஷனுங்கிறது இப்போ எப்படின்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோமா, இந்த இடத்துல இங்கே கால் பண்ணிட்டோம். இந்த டிஃபைன் மட்டும் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான நேரத்தில் கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்கேயாவது நம்ம ஒரு இடத்துக்கு அனுப்பி விட்டோம்னா கிட்டத்தட்ட அது ஒரு கால் பேக் தான். சரியா? கால் பேக்குங்கிறது அந்த மாதிரி ஒரு மீனிங் தான். நமக்கு எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு அந்த ஃபங்க்ஷன் எடுத்து கால் பண்ணிக்கிட்டா அது கால் பேக். ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் ஏதோ போடுவாங்க, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை எனக்கு அனுப்பிட்டேன். இந்த யூஸ் எஃபெக்டோட வேலை என்னன்னா இது ஒரு லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம பேர விட்டு படிக்கலாம். யூஸ் எஃபெக்ட் என்ன பண்ணுன்னா இது ரன் ஆகி இந்த இடத்துல அப்டேட் ஆகுதுல, அப்டேட் ஆன அப்புறம் இது கால் ஆகிடும். சரியா? இப்போ இந்த கோடெலாம் ரன் ஆகி இங்கே அப்டேட் ஆகிருக்குமா, அந்த ஐ ஹவ் ரெண்டட் அப்படின்னு சொல்லி 0 டைம்ஸ்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுன்னா ஓகே இது அப்டேட் ஆகிருக்குன்னு இது தெரிஞ்சிடும். அப்போ இது வந்து இந்த இடத்த வந்து இந்த கால் பேக் அப்படியே கால் பண்ணி விட்டுரும். சரியா? இப்போ இது கால் ஆகணும் அப்புறம் என்ன நடக்கும்னா உள்ள எக்ஸிக்யூட் ஆகுது அந்த கோடு, இதுக்குள்ள என்ன நடக்கு பாருங்க, செட் டைம் அவுட்னு ஒன்று இருக்குது. செட் டைம் அவுட்னா என்ன அப்படின்னா இந்த
ஒரு செகண்டில் நீங்கள் வந்து இந்த கோடை ரன் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இந்த செட் டைம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஃபங்க்ஷன் தான். நல்லா பாருங்கள், இங்கேயும் ஒரு கால் பேக் போட்டிருக்காங்களா, இதுக்குள்ள அனுப்பி 2வது ஆர்குமெண்ட் வந்து 1000 போட்டிருக்காங்க. சரியா, நல்லா பாருங்க. ஸோ செட் டைம் அவுட்டுக்குள்ள செட் டைம் அவுட்டையும் கால் பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து இங்கே போட்டிருக்காங்களா. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன், இதையும் கால் பண்ணுறாங்க, அதுக்குள்ள வேலையை வச்சு கால் பண்ணுறாங்க. இந்த செட் டைம் அவுட் என்ன பண்ணுன்னா, இந்த ஒரு செகண்ட், அதாவது 1000 மில்லி செகண்ட், ஆக்சுவலாக இது மில்லி செகண்டில் கொடுக்கணும். ஓகேவா, ஒன்றுன்னு கொடுத்தா ஒர்க் ஆகாது, 1000 கொடுக்கணும். ஏன்னா மில்லி செகண்டில் இது கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால் அது கொடுத்துட்டு இந்த ஒரு கால் பேக்கை உள்ளே போட்டாச்சு. சரியா, செட் டைம் அவுட் என்ன பண்ணும், இந்த ஒரு 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 செகண்டுக்கு அப்புறம் இது கால் பண்ணுன்னு சொல்லி கால் ஆகும். இப்போ செட் கவுண்டோட என்ன வேலை, இதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. இப்போ கவுண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு இது ஒரு வழி. நம்ம இது இல்லாமையும் போடலாம், ஆனால் இது இல்லாமல் போட்டால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த இடத்துல. ஸோ நான் அதை பேர எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நார்மல் செட் கவுண்ட் ப்ளஸ் 1ன்னு போட்டால் கூட ஒர்க் ஆகும். பட் ஹியர் என்ன பிரச்சனை இருக்குது, ஒருவேளை இது பிரச்சனை வருமா வராதா, அதை பற்றி நம்ம தெளிவாக பேர படிக்கலாம். ஓகே, ஸோ பெட்டர் இப்படி போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா, இது அப்டேட்டட் கவுண்ட் வேல்யூ வந்து எடுத்துகிட்டு வந்து அப்டேட் பண்ணும் அப்படிங்கிற மீனிங்காக தான் இந்த கால் பேக். இங்கேயும் கால் பேக் தான் போட்டிருக்காங்க, அந்த இங்கே அப்டேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ செட் கவுண்ட் வேல்யூக்கு அப்டேட் ஆகும்போது கவுண்ட் ப்ளஸ் 1னா 1 ஆகுமா, 1 ஆகும்போது இந்த கவுண்ட்டு கூடிடும். அப்போ இது ஃபுல்லாக ரன் ஆகும். அப்போ ரன் ஆகி இங்கே 1ன்னு மாறும். அப்போ மறுபடியும் இந்த யூஸ் எஃபெக்ட் என்ன ஆகும்னா மறுபடியும் கால் ஆகும், இங்கே அப்டேட் ஆகிடல, அப்போ கால் ஆகும். ஸோ யூஸ் எஃபெக்ட்ல இன்னொன்று இங்கே ஒரு கான்செப்ட் இருக்குது, டிபெண்டன்சி. யூஸ் எஃபெக்டை அப்டேட் பண்ணும்போது மட்டும்தான் அப்டேட் பண்ணணுமா, இல்லை நம்ம இக்னோர் பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதையும் நம்ம யூஸ் எஃபெக்ட் தெளிவாக படிக்கும்போது இதை சொல்லித்தரேன். ஓகே, இப்போ இங்கே அப்டேட் ஆகும்போது மறுபடியும் இது கால் ஆகுமா, அப்போ செட் டைம் அவுட் வேலை என்ன ஆகுது, மறுபடியும் ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை இதை அப்டேட் பண்ணு. அப்போ அப்டேட் ஆகும்போது மறுபடியும் யூஸ் எஃபெக்ட் ஒரு கால் ஆகும், யூஸ் எஃபெக்ட் உள்ள கால் பேக் எல்லாம் கால் ஆகி செட் டைம் மட்டும் கால் ஆகி மறுபடியும் ஒன்று கூடும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் இந்த கான்செப்ட் உள்ள நடக்குது. இங்கே என்னன்னா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக இந்த இடத்துல வேரியபிள் போட முடியாது. டிவ்வு இங்கே ஒரு வேரியபிள் போட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அதை இங்கே ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்கன்னா இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நீ வேரியபிள் எடுத்தால் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். கெட் எலமெண்ட் பை ஐடியோ டேக்கோ ஏதோ சம்திங் நம்ம பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க நம்மளுக்கு ஒரு ஈஸியான வழிமுறைகளை இங்கே பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த டைமர் எங்கே கால் பண்ணியிருக்காங்க, கால் பண்ணுறதுனா இப்படி இருக்கணும், செலக்ட் பண்ண மாதிரி டைமர் ஓப்பன் க்ளோஸ் இது இருக்கணும். எங்கே இருக்குது, இல்லை. ஸோ அப்போ இது என்னது, இது ஃபங்க்ஷனா அப்படின்னா இது காம்பனன்ட்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா, இது எப்படின்னா இந்த இடத்துல ரிட்டர்னில் ஏதாவது ஒரு நம்பர் ஏதாவது போட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணால் அது ஃபங்க்ஷன். ஓகேவா, ஆனால் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுறோன்னா ஒரு ரெண்டர், ஆக்சுவலாக ரெண்டர் சொல்லலாம், இல்லைன்னா ஒரு டேக், HTML டேக் எல்லாத்தையும் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம்ல, அப்போ இதை காம்பனண்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ காம்பனண்ட்னா என்ன, ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்க்குற டிவ்வு, ஸ்பேனு, H1 பாடி டேக் எல்லாமே கிட்டத்தட்ட அதுவும் ஒரு காம்பனண்ட் தான். அது இன்பில்டாக உள்ளே பண்ணிச்சது. இது வந்து நம்ம மேனுவலாக நம்மளாவே கஷ்டமாக நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அதை எங்கே கால் பண்ணிருக்காங்கன்னா இந்த இடத்துல கால் பண்ணியிருக்காங்க. நம்ம அதே மாதிரி அங்கே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணி அந்த நேமை கொடுக்குங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், நார்மலாக டிவ் டேக்னா டிவ் ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணுறதை போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கு பாருங்க. அப்போ இதை நம்ம கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு ஓனா நம்மளாவே ஒரு டைமருங்கிற ஒரு டேக் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது டேக்காக சொல்லலாம், காம்பனன்ட் சொல்லலாம். ஓகே, ஸோ இவ்வளோதான். இதை தான் என்ன பண்ணுறோன்னா ரியாக்டில் இதை மாதிரி நமக்கு தேவையான ஒவ்வொரு பீஸ் ஆஃப் கோடை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளா ஓனா கஷ்டமாக பண்ணலாம். பண்ணி நம்ம எங்கே வேணுமோ இதை மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்ட்ரா கோடு இந்த மாதிரி அன்வான்டாக வராது, ரீயூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பெனிஃபிட் இருக்குது ரியாக்டில். ஸோ அப்புறம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் இன்னும் ஒரு 20-30% உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கும்போது புரியும். ஓகே, இப்போ இன்னொன்று இந்த 2 லைன் கூட எதுக்குன்னா, நார்மலாக நம்ம கெட் எலமெண்ட் பை ஐடின்னு ஒன்று எடுத்து ஒரு டேக் எடுத்து அதுக்குள்ளே தான் டேட்டாவை நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் அந்த எலமெண்ட்டுக்குள்ளே. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு தடவை மட்டும் பண்ணுவாங்க அவங்க. ஓகேவா, எப்படின்னா இங்கே ரூட்டுங்கிற ஒரு ஐடியா வச்சு ஒரு டிவ் டேக் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, இங்கே காமிக்கல அதை. ஓகேவா, பட் பண்ணணும், அது பண்ணியிருப்பாங்க கோர்க்குள்ளே. ஸோ அதை வச்சு ஒரு ஐடி எடுத்து அந்த எலமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து அந்த
ரியாக்டாம் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை வச்சு இந்த பேக்கேஜை வச்சு ரூட் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த எலமெண்ட் மாதிரி தான். அது என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி எலமெண்ட் நீ கொடுத்ததை அது வந்து உள்ளே பாஸ் பண்ணி உள்ளே வச்சுருக்கும். இதுக்குள்ளே டெப்த்தாக உள்ளே படிக்கிறது நம்ம அடுத்து படிச்சுக்கலாம். அது பட் நம்மளுக்கு ஒரு லாஜிக்கலாக அங்கே என்ன நடக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து ஒன்று கிரியேட் ரூட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் இதுவும். ஓகேவா? நீ எலமெண்ட் அனுப்பியிருக்க, அது என்ன பண்ணும், இந்த ஃபங்க்ஷனை வந்து அப்படியே கால் பண்ணி இந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணி இந்த ரூட்டுங்கிற வேரியபிள்குள்ளே போட்டுருச்சு. இப்போ இந்த ரூட்டுக்குள்ளே ஒரு ஒரு டேட்டா சம்திங் இருக்குது, உன் கண்ணுக்கு தெரில, அதை நீ கன்சோல் லாக் போட்டு பார்த்தா தெரியும். ஸோ எனிவே அதுக்குள்ளே என்னலாம் இருக்குது, ரெண்டரர்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ரெண்டரருக்குள்ளே தான் அவன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டைமர் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். சரியா? இந்த காம்பனண்ட்டை இங்கே ரெண்டரர் பண்ணு. ரெண்டர்னா இது ஒரு இதுதான் அந்த இடத்துல நீ காமிக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு ரெண்டரர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதை இங்கே போட்டிருக்காங்க. இது பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இதை வந்து இன்னும் நம்ம தெளிவாக படிக்கலாம். பட் லாஜிக்கலாக என்ன நடக்குன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இந்த ஒரு கோடை ரன் பண்ணி ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே அப்டேட் பண்ணுறோம். இதே மாதிரி 1000 கோடை கூட நம்ம ரன் பண்ணி ஒரே ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே அப்டேட் பண்ணி விட்டாலே போதும். ஸோ அதுதான் இங்கே ஈஸியாக ஒரு கான்செப்டுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ரியாக்டுக்குள்ளே இதுதான் பெனிஃபிட்டாக இருக்குது. அதில் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கிளாஸ் காம்போனன்ட்ஸ் இருக்காங்களா, கிளாஸ்ன்னு இருக்குது, ப்ராப்ஸு, ஈவெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் புரியும் போது நல்லா நம்ம கோடை வந்து இன்னும் நல்லா தெளிவாக ஒரு வெப்சைட் பண்ணுறதுக்கு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி. ஓகே. ஸோ நான் நெக்ஸ்ட்டு நல்லா ரியாக்டோட ஒரு சின்ன ப்ராஜெக்டோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நான் சொல்லித்தரேன். ஓகே. ஓகே, தேங்க்யூ.